காஞ்சிபுரம் அருகே கீழம்பி பகுதியில் கார் லாரி மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சியானது தற்போது வெளியாகியுள்ளது. எதிர் திசையில் வந்த கார் மீது ஈச்சர் லாரி பயங்கரமாக மோதியதின் சிசிடிவி காட்சியானது தற்போது வெளியாகியுள்ளது. ஈச்சர் லாரி மோதியதில் முற்றிலும் காரானது உருக்குலைந்து காணப்பட்ட காட்சியும் தற்போது அங்கு பதிவாகியுள்ளது. காஞ்சிபுரம் அருகே கீழம்பி பகுதியில் கார் லாரி மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்து சம்பவத்தின் சிசிடிவி காட்சியானது தற்போது வெளியாகியுள்ளது. ஈச்சர் லாரி மோதியதில் முற்றிலும் கார் உருக்குலைந்த காட்சி வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் துரை வெங்கடேஷ். வணக்கம் துரை வெங்கடேஷ், விவரம். வணக்கம். இன்று அதிகாலை வேளையிலே தூக்க கழகத்திலே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையிலே தாறுமாறாக கார் ஒன்று ஓடி எதிர் திசையில் சென்றிருந்த ஈச்சர் லாரி மீது மோதி விபத்துக்குள்ளான அந்த சம்பவத்தினுடைய சிசிடிவி காட்சிகள் என்பது தற்போது வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த சென்னை குரோம்பேட்டை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரக்கூடிய ஆக்சிஸ் இந்தியா என்கிற நிறுவனமானது செயல்பட்டது. இந்த நிறுவனத்திலே இன்று இந்த அலுவலக ஊழியர்கள் உடனான கூட்டத்திற்காக நேற்று இரவு இந்த ஓசூர் மற்றும் தருமபுரியிலிருந்து 5 பேர் காரிலே பயணித்திருந்த நிலையிலே அவர்கள் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையின் வழியாக கீழம்பி அருகே சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநருடைய அந்த தூக்க கழகத்திலே அந்த காரானது தாறுமாறாக ஓடி எதிர் திசையிலே, அதாவது சென்னையிலிருந்து வேலூர் நோக்கி சென்று கொண்டிருந்த ஈச்சர் லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்திலே படு காயங்களுடன் அந்த சம்பவ இடத்திலே நிகழ்விடத்திலேயே 2 உயிரிழந்திருந்தனர். இந்த நிலையிலே மேலும் 3 மீட்கப்பட்டு காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையிலே முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக சென்னை அனுப்பப்பட்டிருந்தனர். இந்த நிலையிலே அந்த ஓட்டுநர் அந்த காரினை ஓட்டி சென்ற மனோகரன் என்பவர் தற்போது சற்று முன் உயிரிழந்திருக்கிறார். இந்த நிலையிலே இந்த உருகுலைக்கக்கூடிய அந்த பதபதைக்க வைக்கக்கூடிய அந்த சம்பவத்தினுடைய சிசிடிவி காட்சிகள் என்பது தற்போது வெளியாகி பெரும் அதிர்ச்சியையும் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஷ்.